ஆனா கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் வருதே, இது உங்கள் கண்கள் காண உங்கள் காலத்துல ஆரம்பிக்கும், கர்த்தர் வருகிற வரைக்கும் தொடர்ந்து பற்றி எறிந்து நீடிக்கும். அதனால்தான் சொல்றேன், இது ஆரோக்கியமான எழுப்புதல், இது ஆரோக்கியமான மனிதர்களை பிறப்பிக்கும் எழுப்புதல், வைராக்கியம் உள்ள மனிதர்களை பிறப்பிக்கும் எழுப்புதல், சாத்தானுக்கு சவால் விடும் மனிதர்களை பிறப்பிக்கும் எழுப்புதல். சாத்தான் எவ்வளவு தந்திரம் செய்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு முகத்தையும் சாத்தானுக்கு முதுகையும் காட்டுகிற கூட்டம் அல்ல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசி மரணமே தங்களுக்கு வருகிறதா இருந்தாலும் சத்தியத்துக்கு சாட்சியான் இருக்கிற கூட்டத்தை ஆக்கும் இந்த எழுப்புதல் பிறப்பிக்க போகிறது. கர்த்தருடைய வருகை வரைக்கும் நீடிக்கணும் இந்த எழுப்புதல். எதுக்கு நடுவில் எத்தனை மேடு பள்ளங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், சாத்தானுடைய எதிர்ப்பு, அதிகாரத்தின் எதிர்ப்பு, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் எதிர்ப்பு, எல்லாத்தையும் சமாளிக்கணும். அப்படிப்பட்ட கூட்டத்தை எழுப்ப போகிற எழுப்புதலுக்கு நம்ம அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்கோம். இது சாதாரண எழுப்புதல் இல்லை.